ஆஸ்ட்ரோசேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். கன்னியா லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்கும் இதுதான் பார்க்குறோம். நம்ம இங்கே ராசி பலன் பார்க்கல. நீங்கள் எந்த ராசியில் பிறந்திருந்தாலும் சரி, உங்களுடைய லக்னம் கன்னியாக இருக்குன்னா இந்த மாதம் எப்படி இருக்கும் இதுதான் மெயினாக பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது இந்த மாதம் உங்களுடைய லக்ன அதிபதி புதன் 6ஆம் இடத்துல இருக்கார், கோச்சாரத்தில். அவரோட செவ்வாய் இருக்கார், ராகு இருக்கார். இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் சூரியன் அங்கே தான் இருக்கார். முதல்ல 6ஆம் இடம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுங்க, வெற்றின்னு அர்த்தம், சக்ஸஸ்ன்னு அர்த்தம். அதே சமயத்தில் 6ஆம் இடம் பிரச்சனைன்னு அர்த்தம். முதல்ல சக்ஸஸ் எல்லாம் என்னன்னு பார்த்துருவோம். உங்களுடைய 6ஆம் இடத்துல கிரகங்கள் இருந்தால் முதல்ல நீங்கள் எதிரிகளே வெற்றி கொள்வதற்கான வாய்ப்பு இந்த மாதம் பிரகாசமாக இருக்குது. உங்களுடைய எதிரிகள் நேரடியான மறைமுகமான டைரக்ட் இன்டைரக்ட் எனிமீஸ் யாராக இருந்தாலும் அவங்கள நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அடுத்து உங்களுடைய ஜாப், ப்ரொஃபஷன், உங்களுடைய கரியர் இந்த மாதம் நல்லா இருக்குது. குறிப்பாக யாரெல்லாம் வேலை தேடிட்டு இருக்கீங்களோ வேலை கிடைக்கும். பட் வேலையில் விட்டுட்டு வெளியே வந்தவங்க, வெளியேற்றப்பட்டவங்க, உங்களுக்கு ஜாப் பரவாயில்லாமல் இருக்குது. வேலையில் யாரெல்லாம் ப்ரமோஷனை எதிர்பார்க்குறீங்க, இன்க்ரிமெண்ட் எதிர்பார்க்குறீங்க, போனஸ் எதிர்பார்க்குறீங்க, அரியர்ஸை ஹைக்கு எதிர்பார்க்குறவங்க அத்தனை பேருக்கும் அது கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையா கன்னியா லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் இருக்குது. அது இல்லாமல் யாரெல்லாம் பெரிய லெவலில் லோனுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அது கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் எதுவும் இந்த மாதம் உங்களுக்கு உண்டு. என்ன பர்பஸ்க்காக கடன் வாங்கலாம் அந்த காரியங்கள் அத்தனை ஃபுல்ஃபில் ஆகும். குறிப்பாக இந்த மாதம் கடன் வாங்கி இடம் வாங்கிறதுக்கு, வீடு வாங்கிறதுக்கு, வீடு கட்டுறதுக்கு, அல்லது கட்டின வீடு வாங்கிறதுக்கு, வீட்டு உபயோகப் பொருட்கள், வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு, இது அத்தனைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு வாய்ப்பு நல்லா இருக்குது. இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்க, இந்த மாதம் ரிசல்ட் எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஏதாவது பெரிய லெவலில் கேஸ் இருக்குது, வழக்கு இருக்குது, டிஸ்பியூட் இருக்குது, லிட்டிகேஷன் இருக்குது எனக்கு அப்படிங்கிறவங்க அந்த வழக்குகள் வந்து நீங்கள் விடுபடுவதற்கு, வழக்குகளில் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இதெல்லாம் இந்த மாதம் உண்டு. அது இல்லாமல் நல்ல ஸ்கில்டு லேபரை எதிர்பார்க்குறேன், வேலையாட்கள் கிடைக்காமல் இருக்குது என்னுடைய வேலைக்கு அப்படிங்கிறவங்களுக்கு வேலையாட்கள் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள். வீட்டில் ரொம்ப நாளாக பெட் அனிமல்ஸ், வளர்ப்பு பிராணிகள் வளர்க்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு வளர்ப்பதற்கான வாய்ப்பு, இது எல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது, நல்ல விதமாக அமையும். பாதகம்னு பார்த்திங்கன்னா உடல் ஆரோக்கிய பாதிப்பு. ஸோ உடலில் இனம் காண முடியாத நோய்கள், குறிப்பாக ஸ்கேனு, எக்ஸ்ரே, இசிஜி, எம்ஆர்ஐக்கெல்லாம் கட்டுப்படாத, பிளட் டெஸ்ட்டுக்கெல்லாம் கட்டுப்படாத நோய்கள், அன்ஐடென்டிஃபைட் டிசீஸ் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள், அதன் காரணமாக நீங்கள் சஃபர் ஆகிறதுக்கான சுச்சுவேஷன் இதெல்லாம் இருக்குது. குறிப்பாக உங்களுடைய மேரிட்டல் லைஃப்பில் ப்ராப்ளம், கணவன் அல்லது மனைவி பிரிவு, செப்பரேஷன், அல்லது 2 பேரில் யாருக்காவது ஒரு ஆளுக்கு தேவையற்ற செலவினங்கள், விரயங்கள், நஷ்டங்கள், வைத்திய செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, டிவர்ஸ் அப்ளை பண்ணவங்க டிவர்ஸ் கிடைப்பதற்கான சுச்சுவேஷன், இதெல்லாமே 6ல் இருக்கிற கிரகங்களால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பலன். இந்த மாதம் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் எப்படி இருக்குது, வருமானம் இருக்குது, சம்பாத்தியம் இருக்குது, செலவுகள் இருக்குது. இந்த மாதம் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணாலும் அந்த முயற்சிகள் சக்ஸஸ்ஃபுல் ஆகுமா அப்படின்னா பரவாயில்ல. கடுமையான போராட்டத்துக்கு இடையில் உங்களுடைய அத்தனை விதமான எண்ணங்கள், சிந்தனைகள் செயலாக்கம் வரும். நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். குறிப்பாக உங்களுடைய ரிலேஷன்ஷிப், எனி இல்லாஸ், அதாவது உறவுகள் விஷயத்தில் சின்ன சின்ன மன வருத்தங்கள் ஏற்பட்டால் கூட கடைசியில் அது எல்லாமே காம்ப்ரமைஸ் ஆகும் அல்லது சரியாகும். இதுவும் இந்த மாதம் இருக்குது. இந்த மாதம் ரொம்ப நாளாக என்னுடைய ப்ராப்பர்ட்டி விற்கலை, சேல் ஆகலை, நல்ல விலைக்கு போகலை அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய ப்ராப்பர்ட்டி சேல் ஆகிறதுக்கான வாய்ப்பு, ஓரளவுக்கு எதிர்பார்த்த ப்ராஃபிட் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. யாருக்கெல்லாம் டாக்குமெண்ட்ஸில் பிரச்சனை இருக்குது, சர்டிஃபிகேட்டில் பிரச்சனை இருக்குது, அதெல்லாம் கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய இளைய சகோதரிகளில் சின்ன சின்ன மன வருத்தங்கள் ஏற்பட்டு விடும். இதெல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. பெருசாக யாரையும் நம்பாமல் இருக்க முடியாது, நம்பியும் செயல்பட முடியாது. அப்படிப்பட்ட சுச்சுவேஷன் இந்த மாதம் உங்களுக்கு உண்டு. ரொம்ப நாளாக நான் வீடு மாறணும், இடம் மாறணும், ஊர் மாறணும்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. பட் உங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயத்துலையும் ஒரு டைக்கு 2 தடவை எஃபர்ட்டு கொடுக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த மாதம் பெரிய லெவலில் நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் உருவாகும். எதிர்பாராத பயணம், அந்த பயணத்தால் உங்களுக்கு நன்மை, இதெல்லாம் இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய எஜுகேஷன் நல்லா இருக்குது. விவசாயத்தில் இருந்தீங்கன்னா விவசாயம் உங்களுக்கு கை கொடுக்கும், லாபத்தை கொடுக்கும். யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கீங்களோ உங்களோட ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸ் இருக்குது. பெரிய லெவலில் நான் மேனுஃபேக்சரிங் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கும்
இந்த மாதம் பரவாயில்ல. இந்த மாதம் யாரெல்லாம் அம்மாவுடைய ஆதரவு எதிர்பார்க்குறீங்களோ கண்டிப்பாக கிடைக்கும். இது அத்தனையும் இந்த மாதம் உண்டு. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய காதல் விஷயங்கள் உங்களுக்கு பிரேக்கப் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. ஸோ இந்த மாதம் அதில் நிறையா ஸ்ட்ரகிள் இதெல்லாம் இருக்குது. ரொம்ப நாளாக குழந்தைய எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்க இந்த மாதம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதம் குழந்தைகளால் நமக்கு தேவையற்ற செலவினங்கள், விரயங்கள், நஷ்டங்கள் இதுவும் இந்த மாதம் இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப திரும்ப திரும்ப சொல்கிறது காரணம் அதான் ரொம்ப முக்கியம். அதுலேயும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சொந்தமாக பிஸ்னஸ் நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா பிஸ்னஸ் ஓரளவுக்கு பரவாயில்ல. உங்களுடைய பிஸ்னஸில் யாரெல்லாம் பார்ட்னர்ஷிப்போடு சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ நீங்களும் லாபம் அடைவதற்கான வாய்ப்பு, பார்ட்னருக்காக எஃபர்ட் கொடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் உங்களுடைய பிஸ்னஸில் இருந்துக்கிட்டே இருக்குது. பட் இருந்தால் கூட ரெண்டு பேருமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் குறைவாக அன்சாட்டிஸ்ஃபைடாக இருப்பதற்கான சுச்சுவேஷன் நிறையா இருக்குது. லைஃப்பில் உங்களுக்கு எல்லாம் இருந்தால் கூட சமயத்தில் இல்லாத மாதிரியான சூழ்நிலைகள் அது உங்களுக்கு இந்த மாதம் இயற்கையாகவே அமையுது. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய 7ஆம் இடத்துல இருக்கிறது கிரகங்கள் மறுபடியும் உங்களுக்கு உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு. ஸோ இந்த மாதம் யாரெல்லாம் ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பண்ணுங்கள். யாரெல்லாம் லாங் ஜேர்னிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதில் ஒரு சின்ன பிரேக் ஏற்பட்டு உங்களுடைய ஜேர்னி தொடரும். இந்த மாதம் அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. யாரெல்லாம் பாஸ்போர்ட் விசாக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ வர்றதுக்கான வாய்ப்பு, உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பதற்கான சுச்சுவேஷன் இதெல்லாமே இருக்குது. இன்னொரு பக்கம் உங்களுடைய 10ஆம் இடத்துல குரு உங்களுடைய அந்தஸ்து, கௌரவம், புகழ், செல்வம், செல்வாக்கு, கீர்த்தி அத்தனையும் காப்பாற்றப்படுவதற்கான ஒரு சூழ்நிலைகள் அதுவும் இந்த மாதம் இருக்குது. பட் இந்த மாதத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள். உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளோட உறவுகளை டெவலப் பண்ணுங்கள். இதெல்லாமே உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியம். யாரெல்லாம் ரிசர்ச் பண்ணுறீங்க, பிஹெச்டி பண்ணுறீங்க கண்டிப்பாக பாஸ் பண்ணுவீங்க. ஃபர்தராக நீங்கள் ரிசர்ச் பண்ணாலும் நல்லா இருக்குது. ஆல்ரெடி நீங்கள் வெளியூரில், வெளிநாட்டில், வெளிமாநிலத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள். அரசியலில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுடைய எதிரிகள் அத்தனை பேரையும் இந்த மாதம் மார்ச் 14 வரைக்கும் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு. அதுக்கப்புறம் எதிரிகளோட நீங்கள் காம்ப்ரமைஸ் ஆகிறதுக்கான சுச்சுவேஷன் இது இருந்துக்கிட்டே இருக்குது. இது எலெக்ஷனுக்குரிய காலகட்டங்கள். ரொம்ப ரொம்ப கவனமாக நீங்கள் இருங்க. கலைத்துறையில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா புகழ் இருக்குது, வருமானங்கள் நார்மலாக தான் இருக்குது. ஆக இந்த மாதம் பெரிய லெவலில் நீங்கள் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, ட்ரேடிங் பண்ணுறது, மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இதெல்லாம் நார்மலாக ஒரு இடைக்கு 2 இடம் யோசித்து பண்ணுங்கள். எல்லா விதமான யூக வணிகங்களுமே நமக்கு ப்ராஃபிட்டை கொடுக்குற மாதிரி ஒரு தோற்றம். அந்த லாபம் கிடைக்கிறதுல சின்ன சின்ன தடைகள் இது இந்த மாதம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் லோன் அதிகமாக இருக்குது, கடன் இருக்குது, இஎம்ஐ இருக்குது, வட்டி கட்டுறேன் அப்படிங்கிறவங்க மட்டும் ஹெல்த்தை பற்றி கவலைப்படாதீங்க. இல்லைன்னா சின்ன பிரச்சனைனாலும் டாக்டரை கவனிங்க. இந்த மாதத்தில் விநாயகரை வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுக்கு. இந்த மாதம் எங்கெல்லாம் சிவன் இருக்காரோ சிவனுக்கு அபிஷேகம், அர்ச்சனை, ஆராதனை பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, பெருமாள் ஸ்தலங்களுக்கு அடிக்கடி போயிட்டு வாங்க. குறிப்பாக வாய்ப்பு இருக்கிறவங்களாம் சித்தர்களை தரிசனம் பண்ணுங்கள். உடல் ஆரோக்கியம் நன்கு அமையும். நன்றி, வணக்கம்.